Hi, from the cosmic journey. காஸ்மிக் ஜேர்னி, அதாவது பிறந்ததிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு புனிதமாக ஒரு யாத்திரை செல்வதற்கு நாம் எப்படி இந்த பூமி நம்மளை தயாராகுகின்றது என்கின்ற ஒரு வாழ்வியல் தத்துவம் தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் உள்ளது. அதாவது போன எபிசோடில் நான் பேசியிருந்தேங்க, எனக்கு பிறவியினுடைய ரகசியங்கள் எங்கள் அம்மா வயிற்றிலிருந்து நான் பிறந்து கவிழ்ந்து உளுந்து அந்த மென்மையான ஒரு மருத்துவச்சி அம்மா எத்தனை பிரசவம் எடுத்திருப்பாங்கங்க. கையில் எந்த ஒரு வடுவும் கிடையாது, எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கணுங்க. அந்த மாதிரி தாய்மார்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டிய அத்தனையுமே ராயல் சல்யூட் தான். எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் படித்து அந்த ஒரு தூய்மையான ஒரு பிரசவத்தை இனி உலகத்தில் யாருமே செய்ய முடியாதுங்க. எத்தனை உயிரினங்கள் இருக்குது, மனுஷனை தவிர கீழே அத்தனை உயிரினங்களுக்கும் எந்த மருத்துவச்சியோ அல்ல எந்த டாக்டரோ எந்த ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் ஏதாவது தேவைப்படுகின்றதா? கண்டிப்பாக நம்ம இது ரொம்ப ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம். சத்தியமாக சொல்கிறேங்க, ஒரு பிரசவம் அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கணும், அதான் விரும்புகிறேன். ஏன்னா அந்த தாய்கிட்டையும் அந்த உந்து சக்தி இருக்குது வெளித்தள்ளுறதுக்கு. அதை ஏற்றுக்கிட்டு தைரியமாக இந்த உலகத்தில் கிங் மாதிரி நடந்து செல்றதுக்கு ஒரு ஆன்மீக சக்தி ஒரு பிறந்த குழந்தைகிட்ட கண்டிப்பாக இருக்குதுங்க. இதில் நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல போகிறேங்க. பனிக்குணம் உடைஞ்சி கீழே நம்ம விழுந்து தரையில் நமக்கு எந்த விதத்திலையும் தன்மை கிடையாது. எதுக்கு இந்த பனிக்குணம் உடைஞ்சு நான் கீழே விழுந்து எந்த விதத்திலும் தன்மை இல்லாமல் எந்திரிச்சு முடியாமல் அது இயற்கை நிர்ணயிக்குதுங்க. காரணம், உணவு சங்கிலியில் நம்ம மாட்டிக்கிட்டோங்க. எல்லா தத்துவ ஆகாரங்களும் ஒவ்வொன்றும் ஃபில்டர் ஆகி சாப்பிட்டு நம்ம ஜீரணிச்சு, எனக்கு அம்மா சத்தியமாக சொல்கிறேங்க இயற்கையாக வாழ்ந்துருந்தவங்க தான். உணவு சங்கிலியில் சில மாற்றங்கள் வர ஆரம்பித்ததிலிருந்து, ஏன்னா நான் பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள உணவு சங்கிலியை நீங்கள் நல்லா பாருங்கள். 1970க்கு முன்னாடி உள்ள உணவு சங்கிலியை நீங்கள் பாருங்கள். 1970க்குள்ள ஒவ்வொரு நான் உணவையும் சொல்லுவேன். எந்த உணவு எப்போ எப்படி நான் சொல்லுவேன். ஒன்றும் இல்லைங்க, இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுல அத்தனை சத்துக்களும். ஏன்னா நம்ம எந்த பூமியில் பிறக்கிறோமோ பூமியில் பிறக்கக்கூடிய தகுந்தவாறு நம்ம வடிவமைக்கப்பட்டிருக்கோம். அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பெரிய கணிதமே இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்வேன், கார்பன் 1 2 3 4 5 6 கார்பன் 6 கார்பன், அதில் 1 2 3 இந்த 3 தாதுக்களா நம்மளை கூடவே பிறக்குது. உயிரற்ற அனைத்து பொருட்களுக்கும் இந்த 3 தான் காரகம். ஜாதகம் சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் காரகம் வைக்கலாம், தாதுக்களுக்கு காரகம் வைக்கலாம். எல்லாமே இதோட சார்ந்த விஷயங்கள். 4வது கார்பன் தான் உயிர் உள்ள பொருட்களுக்கு. அந்த 4வது கார்பன் மட்டும்தான், C4 மட்டும்தான் உயிர் உள்ள இயக்கங்களுக்கு தனித்தன்மை உள்ளது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 5 6 அந்த கார்பன் அப்படிங்கிறது பரிணாமத்துக்கு அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கூடிய இயற்கையா பிளாஸ்மாவா அல்லது ஈதர்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையா அல்லது அது பரிணமிச்சிருக்கு. காரணம், அறிவியல் உணர முடியாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸுக்கு செய்தால் தான் அது அறிவியலாக மாறும். ஆனால் அப்படி இல்லை. எனக்கு அது அறிவியலாக வந்தது படித்த காரியங்களை செய்த எதுவுமே வரலைங்க. பயணிக்கிறேன் அதோட கூடி. ஒவ்வொரு நாளும் அந்த உணர்ச்சிகளை நான் புரியும் போது எனக்கு அது அறிவியலாக மலர்ந்து வருகிறது. கெமிஸ்ட்ரி உள்ளக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி சில காலக்கிரமங்கள் எங்கள் அம்மா வயிற்றில் விழுந்து எந்த விதத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மையிலையும் முதல் எடுத்து அந்த மருத்துவச்சி எங்கள் அம்மா கையில் அந்த குழந்தையை கொடுக்கும்போது, அப்போ முதல்ல எனக்கு அசையக்கூடிய ஒரு தன்மை, கண்ணு திறக்கல, கை ரெண்டுமே அப்படி இறுவி இருக்கு, காலு விரிஞ்சிருக்கு ஆனால் கீழே நிற்காது. அந்த அம்மாவும் எங்கள் அப்பாவுக்கு பழைய வேஷ்டியில் ஒரு துண்டை கிழிச்சு அதை அழகாக தொடச்சி அந்த அம்மா என்ன தூக்கி அப்படி, ஏன்னா ஒரு புது துணி கிடையாதுங்க, ஒரு புது துணி கிடையாது. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குது, நான் பிறந்த இடம் அடுக்கலை. எங்கள் அம்மையை ஒதுக்கில் கொண்டு இருக்காங்க, பாயில் தான் கிடத்திருக்காங்க, கீழே தாங்க. உணர முடியுதுங்க, எந்த விதத்திலையும் கிடையாது. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிறவி. அந்த லக்னம், அந்த இப்போ நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய பிக் பேங் தியரியில் கடவுள் துகளுங்க. அது அந்த லக்னம் உரைச்சி பேசுவேன், சத்தம் போட்டு பேசுவேன், கொலை நடுக்கத்தில் பேசணும் போல தோணுது. தேடி தேடி அலையிறீங்க.
எங்கே அடுத்த இடையில எறீங்க? டேனல் பண்ணி, நியூட்ரான் டேனல் பண்ணி உள்ளுக்குள்ளே இயக்க வச்சு பகவான் ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் அழகாக அழகாக விஷவாதமாக பிரித்து அழகாக கொண்டு போய் உன்னை புதுசாக உருவாக்கி அழகாக வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிற நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி தாங்க லக்னம். அது எங்கேயுமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. காரணம், நம்ம முழுவாக நம்ம உடல்லையும் இருக்குது, பிரபஞ்சத்திலையும் இருக்குது, அதை கடந்து இருக்குது அந்த சக்தி. அவன் பிரபஞ்சத்தில் எப்படி? பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த துகளை எப்படி அறிய முடியும்? அதுக்கு நிறைய கணிதம் இருக்குது. வெலாசிட்டி கணித பிரகாரம் எல்லாருமே கணிச்சிருக்கிறாங்க, தேடிட்டு இருக்கிறாங்க. அதில் அணுவுக்குள்ள இந்த மாதிரி அது ஒரு கணிதம் போயிட்டு இருக்கு. அது பிறகு பார்க்கலாம். நிறைய பெரிய டாபிக் இருக்குது, நம்மகிட்ட விஷயம் இருக்குது. சொல்லதான் தெரியல. இன்னைக்கு தான் நம்ம முதல்ல ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கு ஸ்லாங் வச்சு எனக்கு பேச தெரியல. ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு நாளத்தை குழந்தை, அறிவு இல்லைங்க, புத்தி இல்லைங்க, சித்தம் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாம் அமைதியாக எனக்கு விதைக்குள்ள ரூபமா, ஸ்வரூபமா, எண்ணமா, நாமமா இவ்வளோ அப்படியே இருக்கு. ஒரு செல் அழகா விரிஞ்சு 2 செல்லாகி அது பினாசிக் மேத்தமெட்டிக்ஸா சரீரம் எப்படி வளரணும், எப்படி இருக்கணும், அழகு காரியங்கள் எல்லாமே எங்கள் அப்பா கிட்ட இருந்து எங்கள் அம்மாவுக்கு கடத்தப்பட்டு அந்த வந்த காலத்தை நான் சொல்லும்போது எனக்கு பூரிப்பாக இருக்குதுங்க. இல்லை ஒன்று மட்டும் எனக்கு இப்போ உணர முடியுதுங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோடு ஒரு தாம்பத்திய வாழ்க்கை வச்சு நான் ஜெனிச்ச எங்கள் அம்மாவுக்கு கருமுட்டையை மோதி முட்டி எத்தனை ட்ரில்லியன் செல்லுகளுக்கு மத்தியில் ஓடி 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 போய் எங்கெங்கே முட்டி 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 எங்கள் அம்மா கருமுட்டையை தலையை வச்சு முட்டி உடச்சி உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதான் புஷிங், ஃபஸ்ட்டு புஷிங். அதான் அந்த லிங்கத்தை எடுத்து நான் டக்குன்னு எங்கள் அம்மா முட்டையில் குட்டுக்கிட்டு உள்ளே போய் இருக்கும்போது உள்ள சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அது கிஸ் பண்ண முடியாது. அந்த முதல் தொடக்க புள்ளி தான் பிரபஞ்சங்கிறது உதயமாகக்கூடிய ஒரு யுகம், உருவாகக்கூடிய ஒரு கல்பம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம். உள்ள இருந்த அந்த செமன் 2ஆம் மாறி, 4ஆம் மாறி, 8ஆம் மாறி, 16ஆம் மாறி, அது அடுக்கடுக்கா பெரிய பிபினாசி மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி இந்த முழு சரீரத்தையும் தயாரிக்கக்கூடிய ஒரு பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா? அது பெரிய ரகசியம். நம்ம இன்னைக்கு வேதங்களில் படிக்கிறோம், புராணங்களில் படிக்கிறோம், இதிகாசத்தை படிக்கிறோம், பெரிய பெரிய தத்துவங்களை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், எல்லாத்தையும் படிக்கிறேங்க. நீ அந்த செமன் உள்ள உருவாகி உள்ள இருந்துட்டு அதை யோசிக்கக்கூடிய அந்த கடவுள் இறைவன் லக்னம் இல்லைன்னா லக்னம் தான் சொல்லுவேன். ஆராய்ச்சி லக்னம் ஆராய்ச்சி தான். அந்த லக்னம் இருக்கு பார்த்தீங்களா? உள்ள இருந்துட்டு அது யோசிக்கும் போது தான் பாவனைங்கிறது உருவாகுது. ஒவ்வொரு மாதமும் 10 அவதார குணங்கள், தசா பாவ குணங்கள் உள்ளுக்குள்ள உருவாகுதுங்க. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு உணவு முறை, ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொரு மனம். நீங்க கேட்டு பாருங்க, பிரசவமான அடுத்த மாதம் அந்த அம்மாவுக்கு என்ன ருசி வருது, என்ன மனம் பிடிக்குது, என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன பரிசு தேவைப்படுதுங்கிறப்பாங்க. அந்த பஞ்சபூதங்களுக்கு உணர்வுகள் மாறும். இதுதான் ஒரு அவதாரம். இந்த 10 அவதாரமும் முடியும் போது கல்கி அவதாரம் முடியும் போது அடுத்த யுகம் தொடங்குது. அதுதான் இந்த 10 மாசமும் ஒரு கல்பகாலம், ஒரு சங்கல்பகாலம், ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள பெரிய போராட்டம். இதுதான் 10 அவதாரம். ஒவ்வொரு மாதமும் அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய கைஃபி சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நீங்கள் டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைகள் அமைகிறது எல்லாமே இந்த அவதார கணிதமாக தான் இருக்கும். அந்த பஞ்சபூத தத்துவம் அடிப்படையில் தான் இந்த அவதாரம் அமைக்கப்பட்டிருக்கு. வெளியில் இல்லை, வெளியில் நடந்ததாட்டு நான் எங்கேயுமே பார்க்கல. பரசுராமர் பன்றி ரூபம் எடுத்து குடஞ்சி கொண்டு வாராரு அப்படின்ட்டு ஒரு அவதாரத்தை சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா? அதான் பூமி, அதாவது அது ஆரம்ப உதயத்தில் தான் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அதை பிரித்து நான் வேணா போகக்கூடிய நீ இப்படி எபிசோடில் கிளியராக சொல்லுவேன். ஏன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த 10 மாசமும் 10 அவதாரங்கள், 10 பாவனைகள், இந்த 10 தாங்க நமக்கு எல்லா விஷயத்தையும் கடந்து வந்துட்டு இருக்குது. இந்த 10 இயற்கையோட இயல்பு நீதியில் இயல்பா இருந்துட்டுன்னா அதான் சொர்க்கலோகம்.
ஒரு தாய் எப்படி இருக்கணுங்கிற ஒரு நீதி சட்டமா இருக்குங்க இயற்கையில. ஒரு தந்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தன் நீதி ஒரு சட்டமா இருக்கு இந்த நீதியில. இதுதான் திவ்ய யுக நீதி. இது ஒரு கணிதம். அதான் வானியல் தத்துவ கணிதம். அதை நியதி கணிதம். அதை யாராலும் மாற்ற முடியாது. தீ சுடதான் செய்யும், தண்ணி குளிர்தான் செய்யும். 100 டிகிரி வரை தண்ணி போகும். அதுக்கு மேல அது தன்மை மாறுது. 100 டிகிரிக்கு மேல அது வேற தன்மைக்கு போகுது. அது வரையும் தண்ணியா தான் இருக்கும். இது யார் கணிச்ச கணிதம்? இது யார் போட்ட நியதி? இதெல்லாம் இயற்கை நியதி. நாம் பிறக்கும் போது பனிக்குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி யாருக்குமா கொண்டு வந்தாங்க? ஆச்சரியமா இருக்கு. அப்ப இந்த பிண்டம் உளுந்து கிடக்கு, லேசா பசி எடுக்கு. பசி எடுத்த உடனே மூச்சும் லேசா போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ முதல்ல எனக்கு உருவான அசைவுங்கிறது மேல் தாடை அசைவு. அப்போ மேல் தாடை லேசா ஆடு வாயை பழக்குது. கீழ்த்தாடை அப்படி லேசா. இப்போ மேல்தாடையும் கீழ்த்தாடையும் லேசா விரிவு கொடுக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிராண சக்தி எங்க, அது பிராண சக்தி இல்லைங்க, எங்க அம்மாய்க்கு ஃபேக்டரியா அவ்வளவுமே உள்ள ஓடுது. உள்ள இருக்கு, ஏதோ திங்கு இருக்கு, ஏதோ ஒரு பொக்கிஷம் கிடைச்சிட்டு அவ்வளோ ஃபேக்டரியா போகுது. அப்படி எங்க அம்மாவுக்கு அந்த அழுக்கு துணியில இருந்து, அன்பான அந்த அழுக்கு துணியில இருந்து அவ்வளவு ஃபேக்டரியா உள்ள போகுங்க. இதுதாங்க ரகசியம். இன்னைக்கு நல்ல துணி வெளுத்து எடுத்து கொண்டு நீங்க குழந்தை பிறந்த 3வது நாளே நம்ம அடைச்சிடும், எல்லா துவாரத்தையும் அடைச்சிடும். எங்க போகும், எங்க எனர்ஜி வரும், எங்க ஃபேக்டரியா உள்ளுக்குள்ள போய் அந்த பாண்டு அந்த மியூட்டேஜன் ஆகி அந்த பாண்டு எப்படிங்க உங்களுக்கு ஒரு நட்பை கொடுக்கும், ஒரு உறவை கொடுக்கும், ஒரு பாசத்தை கொடுக்கும். இது உள்ள போன உடனே அங்க ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவங்க யுத்தத்துக்கு கரெக்டாகி அந்தந்த இடங்களில் செரிமான காரியங்கள் எல்லாமே அடைச்செடுத்து தெளிவாக வந்த உடனே ஒரு தும்மல் பச்சு இதெல்லாம் செகண்டில் அப்படி எங்கள் அம்மா கையில் இருந்து அப்படியே அந்த முதல் பரிசம் ஒரு அருமையான பரிசங்க. தலையை அப்படியே வருடி பார்க்கும்போது இந்த சுண்டு அப்படியே நீங்குது. கண்ணு திறக்கல, கை வெறிய இல்லை. நான் முள்ள இருந்து ஏதோ கிடைக்குமா நீ தேடக்கூடிய அந்த நாக்கு லேசாக வெளியே வந்து ஐயோ சொல்ல முடியாதுங்க இந்த பிறவியின் ரகசியத்தை. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் காரியங்கள்ல உள்ளுக்குள்ள சமநிலை இழக்கப்படுது. இதுதான் சாஸ்திரம். அப்போ நான் தாய்க்கு வயிற்றுல இருக்கிற வரை எனக்கு எந்த பசியோ எந்த பாதிப்போ எந்த துக்கமோ இல்லை. அப்படி ஒரு பாதுகாப்புணர்வுல இருக்கிற அந்த 10 மாசமும் ஒரு பாதுகாப்பா இருக்கிறேன். பிறந்த பிறகு சமநிலை இழைக்கப்பட்ட பிறகு யாரும் எனக்கு உதவி செய்யலை. அதை யாரு செய்யணும்? அப்போ ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு முக்கிய முதல் காரணம் தான் பேசிவ் கேரக்டர். நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய உணர்வு தேவைன்னு வரும்போது, இயற்கை தேவைன்னு வரும்போது நம்மளை ஒரு ஆளை சார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு பணிதல் அப்படிங்கிற தன்மை அப்பந்தான் உருவாகுது. பணிதலுக்குரிய அறிகுறி தான் அழுகை. இதை எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அழுகை அப்படிங்கிறது பணிதலுக்கு அறிகுறி, சுதந்திரத்துக்கு அறிகுறி. அப்போ அழுகைன்னு வந்தவுடனே டானி வாய் பழந்துட்டு அப்படியே பழந்துட்டு அழுத உடனே அன்பு காட்டுது. வாங்கி எல்லாரும் ஆண் குழந்தை பிறந்துட்டு என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான் வாங்கியிருக்கான் அப்படின்னு நம்ம அங்கங்கே ஒரு கலகலப்பா எனக்கு காதுக்கு கேட்குது. அப்போ எல்லாரும் திருவோண நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரம் தான். நாளாச்சிக்கு குழந்தை பிறந்துட்டு திருவோண நட்சத்திரம். டாடியும் துண்டை எடுத்து உதறிக்கிட்டு அவர் கோமணம் இல்லை சின்ன ஒரு துண்டாக கோணம் மதிட்டு தோலை போட்டுட்டு ஒரு கிங் மாதிரி எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு. ஏன்னா முதல் குழந்தை பெண் குழந்தை, 2வது ஆண் குழந்தை அப்படின்னா ஒரு கெத்து எங்கள் அப்பாவுக்கு. இதெல்லாம் எனக்கு பார்த்துட்டு இருக்க எங்கள் பாட்டி லட்சுமி பாட்டி அழகாக பார்த்துட்டு இருக்கிறா. சடை நிறைய இருக்கும். அந்த ரூபம் தான் எனக்கு இப்போ வந்திருக்குன்னு சொல்லுவேன். இவங்களெல்லாம் நான் ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னா தாய்மை தன்மையின் புனித குலத்தை நான் கண்டிப்பாக இந்த சமயத்தில் நான் ஞாபகப்படுத்தினேங்க. எவ்வளோ அர்ப்பணிப்புங்க அந்த அன்புங்கிற தன்மை. அதை நம்ம சொல்லணும்னா சில விஷயங்கள் இருக்கு. அதில் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் ஒரு புனித பயணத்தில் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரோம். காரணம் இந்த நாக்கு வெளியே நம்ம எழுபோல தொடங்கி வறண்டு வெளியே இருக்கக்கூடிய அந்த காத்தின் இயல்பும் இயற்கையின் தன்மையும் பாக்டீரியா மூலம் அழகாக வாய்க்குள்ள போய் செட்டான உடனே ஜீரண மண்டலம் முழுமசும் முதல்ல இயங்க ஆரம்பிக்குது. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புல நம்மளை வெளியிருந்து பொருட்களை உள்வாங்கக்கூடிய தன்மையில முக்கியமான ஒரு வாய் தன்மைங்கிறது ஒரு புனிதமான தன்மை. அது ஓரல் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. இந்த ஓரல் மூலம் உள்ள இருந்து ஒரு புஷ்டன், அதாவது ஒரு எனர்ஜி உள்ள போகுது. அப்போ வெளியே இருந்து ஒரு எனர்ஜி வெளியே போகும். அதான் வாயு. அந்த துவாரமும் திறக்குது. அப்போ வாயில இருக்கக்கூடிய அந்த ஓரல் ஸ்டேஜும் குதம் அப்படிங்கிறது
அந்த குத துவாரங்களும் திறக்கப்படும் போது முழுமையாக பிராண ஓட்டம் வருது. அப்போ இதில் லக்ன குறிப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ லக்னம் ஆல்ரெடி எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, விதை மூலம் எங்கள் அப்பாவுக்கு குரோம்ல இருந்து எங்கள் அம்மாவுக்கு குரோம்ல இருந்து ஈக்குவலண்டா அதை ரெண்டு பேருக்கும் இதுல இருந்து எங்கள் அப்பாவுக்கு விதை பையிலிருந்தும் எங்கள் அம்மாவுக்கு முட்டை பையிலிருந்தும் இந்த 24 குரோமோசோம்கள் என்ன வருகையை காத்து இருக்குது. அப்பவுமே அன்பும் லவ்வும் ஒரு அஃபெக்ஷனும் உருவாயிட்டுங்க. அப்பா மேல ஒரு அன்பு எப்படி இருந்து, அம்மா மேல ஒரு அன்பு எப்படி இருந்து, அந்த 24 குரோமோசோம்களும் சேரும்போது தான் இந்த லக்னங்கிறது பிறக்குது. அப்போ 24 குரோமோசோம்களும் ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு பருப்பொருள் தான். மென்பொருள் இருந்தால் அந்த பருப்பொருள் உருவாகிறதுக்கு முயற்சிக்கிறது. அப்போ இந்த 24 விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த கோடிங் தான், சாரி 24, 46 இருந்து வரக்கூடிய கோடிங் தான் முக்கியமாக இந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் கோடி. எனக்கு அது நம்பர் கிளியராக தெரியல, இருந்தாலும் 45, 46 அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு புரோட்டீன் கோடிங் இன்னைக்கு இருக்குது. இதை அளவீடு பண்ணும்போது பதிவாகும் போது 64 மாறுது. அந்த 64 தான் பிரபஞ்ச ரகசியம். இதில் ஒன்று நீங்கள் வந்து அந்த 65 கணிதமாக வச்சுக்கிடலாம். ஏன்னா இதான் எனக்கு ஆராய்ச்சிக்குடைய முக்கிய தன்மை. இன்னைக்கு நான் வந்து ஒரு கணிதம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முக்கிய தன்மைங்கிறது வந்து இந்த 64. எனக்கு கணிதத்தில் வந்து பொதுவாகவே லக்ன ஆராய்ச்சி சூட்சும உடம்பு, அதாவது எலியான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு ஸ்தூல உடம்பு ஒன்று இருக்குது, சூட்சும உடம்பு இருக்குது. எனக்கு எங்கள் அம்மா கிட்ட இருந்து எங்கள் அப்பாட்ட இருந்து கிடைச்சது ஸ்தூல உடம்பு. எப்போ 10 மாதம் நிறைவுறுதோ அதுக்கப்புறம் தான் எனக்கு சூட்சும உடம்பு இந்த சரீரத்துக்குள்ளே போகுது. அப்போ 10ஆம் மாதம்தான் பிறக்கிறதுக்கு ஒரு நாளிகைக்கு, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளிகைக்கு முன்பு தான் அந்த உயிர் வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே இறங்குது. அது வரையும் அதுக்கு இந்த உடம்புக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது வரையும் 10 மாதமும் இயற்கையோடு எங்கள் அம்மா செய்த போராட்டம் இந்த உடம்பை உருவாக்குறதுக்கு. அந்த 10ஆவது மாதம்தான் சூட்சும சரீரமா எங்கெல்லாம் அங்கே, ஏன்னா கருமுட்டைக்குள்ள எப்படி ஒரு யுத்தம் நடத்தி நான் அந்த முட்டையை உடைச்சு உள்ள போய் இருந்து ஒரு செயல் விளைவை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறனோ, அது எங்கள் அப்பாவுக்கு செமன், கடத்தப்பட்ட செமன். அதான் மரபியல் தொடர்பு, வேற ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா கடத்திருக்கிறாரு எங்கள் அம்மாவுக்குள்ள மரபியலா, அது அவ்வளவுதான். ஆனால் அந்த மரபியலுக்கும் உயிரியலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது தான் அந்த பிறவியின் ரகசியம். நான் இந்த கோடிங் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிரபஞ்சத்திலிருந்து போராடி 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 ஒரு ஆகாரத்து மூலம் எப்படியாவது இங்கே வந்துடும்னு சொல்லி கரெக்டாக பிறவிக்க ஒரு நாளைக்கு முன்னே கரெக்டாக வந்து நான் அதில் உட்கார்ந்துருக்கிறேன். பிறந்த உடனே ஒரு உஷ்ணமாக, ஒரு உஷ்ணனையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா 2 டைப் 3 டைப் இருக்குது. தீ, தீபம், ஒளி. அப்போ தீ அப்படிங்கிறது விறகிலிருந்து எரியக்கூடிய தீ, தீபம் நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடிய தீபம், சுடக்கூடிய தன்மை. இந்த 2க்கும் இந்த ஒளிக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த 2ம் கார்பன் எரிந்து வரக்கூடிய தன்மை. ஆனால் இது அப்படி இல்லைங்க. இது சுடாது, ஆனால் பிரகாசமாக இருக்கும். ஒரு பிளாஸ்மா சுடாது, ஆனால் ஒளியாக இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஒளி சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் அதை இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளோடையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அது அழகாக பூரணமாக பெருவிரல் தொட்டு சிரசு வர அந்த சூட்சும சரீரமும் இந்த ஸ்தூல சரீரமும் அழகாக இணையும் போது தான் ஒரு சமநிலை இழக்கப்பட்டு பசிங்கிற உணர்வு ஆரம்பிக்குது. அப்போ கரெக்டாக மென்மையாக இது இணைந்த அடுத்த செகண்டே கண்ணு அப்படியே மெல்ல அசைஞ்சு அசைஞ்சு திறக்கும். இது இடையிறதுக்கு முன்னாடி கண் திறக்கவே திறக்காது, வாய் மட்டும்தான் திறக்கும். இணைந்த உடனே கண்ணு அழகாக திறக்குது. திறந்த உடனே அழகாக பிரபஞ்சம் மெல்ல 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 தெரிய ஆரம்பிக்குது, உணர ஆரம்பிக்குது. ஆனால் எங்கே போய் அது பதிவாகுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதை விட இந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் சம்ஸ்கார வாசனைகள், சஞ்சித கர்ம வாசனைகள். அப்போ இந்த அனைத்து உணர்வோடையும் அந்த உயிர்த்தன்மை பரவுதுங்க. பெருவரிலிருந்து சிரசு வர அந்த உயிர்த்தன்மை அப்படியே பரவுது. எப்படி பரவுது? நாடி மூலம் பரவுது. பிராணன் நாடி மூலம் நம்ம உடம்பு முழுவதும் பரவுகிறது. அவன் பிராணனும் நாடியும் வேற வேற இல்லை, 2ம் ஒன்று தான். இங்கேயே நம்ம சொல்லலாம், இப்பவே சொல்லலாம். குவாண்டம் தியரிக்குடைய ஸ்ப்ரிங் தியரின்னு சொல்லலாம், துகள் தியரின்னு சொல்லலாம். 2ம் இதில் இணையுது. 2ம் தான் சேர்ந்து தான் இந்த உடம்பு முள்ள வருது. ஏன்னா இது பேசின நிறைய டாப்பிக்காக போயிடும்.
அப்பமே இந்த சூழ உடம்பும் சூட்சும உடம்பும் இணையக்கூடிய ஒரு தன்மை தான். அப்போ இங்கே தான் நமக்கு சாஸ்திரம் வருது. சூட்சும உடம்புக்குடைய விதைத்தன்மைங்கிறது லக்னம், சூழ உடம்புக்குடைய லக்கணத்தன்மை ராசி. இதுதான் உண்மைங்க. சூட்சும தன்மைக்குடைய பிண்டிகளை தீர்க்கிறதுக்கு லக்கண சாராம்சம் இருக்கக்கூடிய உளவியல் கண்டிப்பா நமக்கு தேவை. ஸ்தூல உடம்பா இருக்கக்கூடிய வரக்கூடிய நோய்களை தீர்க்கிறதுக்கு மருத்துவங்கிறது கண்டிப்பா தேவை. இந்த ரெண்டும் உளவியலும் மருத்துவமும் இரு கண்கள். அந்த இரண்டு கண்களும் தான் நமக்கு ஒன்றா இணைஞ்சி எப்படி குவாண்டம் தியரியில ஒரு கிளாசிக்கல் தியரிங்கிறத உடைச்சிட்டு குவாண்டம் தியரி தான் நம்ம, ஏன்னா லக்னங்கிறது குவாண்டத்தில் தான் இருக்குதுங்க. பேசலாம், நிறைய பேசலாம். நான் கோஆர்டினேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்குடைய அழுத்தமான ஒரு 6 அம்சமான இயக்கங்களை வச்சிருக்கிறேன். ஐச்சிங் அப்படிங்கிற ஒரு பெரிய மெத்தட் இருக்குது. சித்தர் மரபு தன்மைங்கிற திருநடனங்கிற தன்மை இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஒரு கோடிங் பண்ணி போக போகிறோம். இது அகநூல் தன்மையில இயல்பூக்கங்கிற தன்மையில பெரிய பெரிய ரகசியங்கள் இருக்குது. இந்த வடிகட்டி எடுக்கக்கூடிய ரசவாதம் அப்படிங்கிற ஒரு பெரிய சாப்டர். ரசவாதம்னா என்ன, அதை எப்படி பொடிச்சு நைஸாக்கி அதை ஜலம் அப்படிங்கிற தன்மையில நீரில் கரைய வச்சு அதை வடிகட்டி அதுக்கு பிறகு பகிர்ந்து எடுத்து பிரித்து அது அடைத்த பிறகு என்ன ஒரு காமனண்டை உள்ளே கொண்டு வச்சு அதை சேர்த்து புதுசாக ஒன்றை உருவாக்குறது எப்படி. ஐயோ, எல்லாம் கைவந்த கலைங்க. என் அப்பம்மார் சித்தன கோமானாண்டிகளுக்கு இதெல்லாம் கைவந்த கலை. காரணம் அவங்களுக்கு தேவையில்லைங்க. எந்த பொருளையும் எப்படியும் எப்பவும் எந்த இடத்துலையும் அவங்க உருவாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் எலியான்ஸ், சூட்சும சரீரம். அது இந்த ஜென்மத்திலே நம்ம உணரணுங்க. 6வது அறிவு கடந்த ஒரு 7வது நிலை, 6ஆதார அங்குச நிலையும். அப்போ அழகா பாடிட்டு போயிட்டாங்க. யாருமே கோஆர்டினேட் பண்ணல. சித்த புருஷமார்களுக்கு சித்த ரகசியம் நிறைய இருக்கு என்கிட்ட. சும்மா நம்ம சப்பை கட்டுக்கு கேட்கலாம், இன்னொரு ஆள் சொன்னதை வச்சு எழுதுனதை வச்சு பிரிஞ்சதை வச்சு வரலாம். ஆனால் பிறவியில இருந்து நம்ம உணர்ந்து இன்னைக்கு நான் ஒரு நாளில் இருக்கிறேன். அது என்ன உருவாச்சு, உள்ளம் எங்கே உருவாச்சு, அங்கேருந்து மனம் எப்படி அப்படிங்கிற ஒரு 96 முழுமை பெற்ற ஒரு தத்துவம். அழகா நம்ம உயிரோடு தானே இருக்கிறேங்க. உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிற எந்த பொருளுமே 96 தத்துவத்தோட உள்ளதுதான். யாது உயிரோடு இல்லையோ அது அந்த தத்துவத்திலிருந்து மிஸ்ஸிங் ஆனது. இது மரணம் இல்லைங்க, மரணமே கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சூட்சும சரீரத்துக்கு மரணம் இல்லை. அதை நம்ம பொது நடைமுறையில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சூட்சும சரீரத்துக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறாங்க, சூலத்துக்கு மரணம். இது என்னது, இது கறிங்க, கறி கட்டங்க, இதில் ஒன்றும் இல்லை. ஆனால் அதில் தான் இதுக்கு ஒரு பெரிய ரகசியம். அப்போ நான் பிறந்து என் அம்மா கையில் இருக்கிறேன். வாய் திறந்தாச்சு, கண்ணு திறந்தாச்சு, காது கேட்கல. அப்போ கண்ணு பார்க்குறேன், ஏதோ அசைஞ்சிக்கிட்டு இருக்க அசைவு மட்டும் தான் தெரியுது, கலர் தெரியல, ஒன்றும் தெரியல. இந்த மாதிரிப்பட்ட திவ்ய காலத்தில் திவ்யம் அப்படிங்கிற உடம்பா இருக்கக்கூடிய தன்மையில திவ்ய யுகம் அதுதான். அந்த கணிதம் மாறாது, யாராலும் மாற்ற முடியாது. அப்போ லக்ன கணிதம் எந்த இடத்துல இருந்தாலுமே எங்க இருந்தாலுமே ஒரே கணிதம் தான். அதுக்கு திருக்கணிதத்துக்கும் வாக்கிய கணிதத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அது பிறக்கக்கூடிய இடம், பொருள், காலம், நிமித்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த இடத்தை வச்சு நம்ம கணிக்கக்கூடியதுதான் இந்த லக்ன கணிதம். அப்போ லக்னம் அப்படிங்கிறது ஒரு விதையின் உள் அமைக்க இருக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே அதுக்கு உள்ளுக்குள்ள பல அனுபவங்கள் வாழ்ந்து 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 பரிணாமமான அத்தனை கோடிங்களும் ஒரு லக்னத்தில் இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா லக்னமும் ஒரே லக்னம் தான். எல்லாருக்குள்ளேயும் அந்த தன்மை இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இந்த பிரபஞ்ச தன்மை இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் தன்மை இருக்கு. ஆனா அது இடத்தை பொறுத்தான் விருத்தி ஆகும், சூழ்நிலையை பொறுத்தான் விருத்தியின் தன்மை இருக்கும். அது படித்தர அப்படிங்கிறது வளர 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 காலத்தை அனுசரித்து தான் அதுக்கு விகல்பங்களும் அதுக்குரிய வியாக்கியானங்களும் அதுக்குள்ள வெளிப்பாடுகளும் உருவாகும். இந்த தன்மையில தான் மாற்றம். ஆனால் லக்கணத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ பல பல லைட்டுகள் இருக்குது, பல பல பொருட்கள் இருக்குது, எலக்ட்ரிக்கல் பொருட்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே 240 கரண்ட் போயிட்டுனா அது ஒரு ஈவன். அப்போ 240 வோல்ட் கரண்ட் போகும்போது எல்லாம் எரியும். அதே மாதிரி தான் இந்த லக்கணம், என்கிட்ட இருக்கிற இலக்கணமும் இந்த உயிர் உள்ள பொருள்கிட்ட எல்லா இருக்கிற இலக்கணமும் ஒரே இலக்கணம் தான். இப்போ லக்கணம் பிறந்திருக்கான்னா லக்கணம் பிறக்கல, இந்த உடம்பு தான் பிறந்திருக்கு, லக்கணம் இயல்பாக இருக்கு. இப்படி நான் ஆன்மீகத்தை சொன்ன மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இது ஆன்மீகம் இல்லை. ஜாதி மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 8.2 மில்லியன் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உயிர்த்தன்மையை நான் சொல்றேன். அது கீழே பல பல கோடி ஜென்மங்கள். யோனி பிறப்புங்கிறது 72,000 யோனி பிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 72,000 யோனியே இருக்கு. அப்ப அந்த யோனியில எவ்வளவு பிறந்துகிட்டே இருக்கு, அவ்வளவு ஜனனம் இருக்குங்க, அவ்வளவு உயிர்த்தன்மை இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்குது. அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அது வந்துகிட்டு தான் இருக்கும், போய்கிட்டு தான் இருக்கும், வந்துகிட்டு தான் இருக்கும், போய்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு இன்ஃபினிட்டி செயின். அதான் ராமானுஜர் அழகா கணக்கு போடுவார். அந்த புண்ணியவதி தாயார் அழகா எழுதி கொடுத்துட்டு போனார். சத்தியமா சொல்லுவாங்க, அவருக்கு நாக்குல எழுதினாரு, எனக்கு வயிற்றுல எழுதினாரு. பசி பட்டினி அதுதான் என்ன இன்னைக்கு இவ்வளவு நிலைக்கு கொண்டு போச்சு. கிட்டத்தட்ட எனக்கு வாழ்க்கையை நான் பேசணும்னா எனக்கு 3 ஜென்மம் வேணுங்க. அவ்வளவு உணர்வுமயமான சிந்தனைகள், ஆக்கப்பூர்வமாக அனுபவமயமான சிந்தனைகள், அத்தனை வெளிப்பாடும் எனக்குள்ள அடங்கி இருக்கு. ஒவ்வொரு காலமும் இன்னைக்கு நான் 56 வயது, ஒரு மாமனிதன் தான், ஒரு குருத்துவமான மனிதன் தான். சத்தியமா சொல்லுவேங்க, நான் குரு தான், பிரகடனப்படுத்துவேன் உலகத்துல. ஆனா அந்த பணிவு இருக்கு என்கிட்ட, அன்பு இருக்கு, பாசத்துக்கு கட்டுப்படுறேன். அதனால ஒரு குருத்துவம் இருக்குது, தேடி பிடிப்பார் இல்லைங்கிற தன்மை இருக்குது. கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கும் கிட்ட இருந்து அன்பா சொல்லி இது இப்படி இது இப்படி இப்படின்னு சொல்லி உணர்வுகளை சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த புத்தகமும் இல்லைங்க. ஒரு தாய் அன்புங்கிற தன்மை அதில் உருவாகுது. எடுத்து கொஞ்சம் எடுத்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதில் ஒரு பெரிய ரகசியமும் என்ன சொல்ல போகிறேன். காரணம், அந்த வாய் வறட்சி பெற்று சுரி நேர தேடி அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு துலாவில் துவாவி பழையபடி நாக்கு எழும்போல் நீட்டும் போது கண்டிப்பாக அந்த வறட்சி மாறுறதுக்கு வெளியே இருந்து ஒரு பொருள் இயற்கையாக இயல்பாக கண்டிப்பாக நமக்கு வராது. மற்ற ஜீவராசிகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது விளாட்டு சுய முயற்சியில் நடக்குது, வாங்குது, அம்மாவுக்கு பாலில் போய் குடிக்குது. ஆனால் இந்த பிண்டம் அதில் தான் கிடக்கும். யாரும் எடுத்து கொண்டு போய் கொடுப்பாரு இல்லை. அது தொட்டு நடுத்து நமக்கு இந்த பிள்ளைக்கு பசி இருக்குங்கிற ஒரு உணர்வை அறிந்து கொடுக்கக்கூடிய இந்த உயிரை காப்பாற்றின இந்த பிரபஞ்சத்தில் நான் வரும்போது, எலியான்ஸாக வரும்போது, ஒரு உருவமாக வரும்போது, பிண்டமாக வரும்போது, இயக்கம் இல்லாமல் வரும்போது, என்னை தொட்டு எடுத்து அந்த முதல் உணவு கொடுத்தா பார்த்தீங்களா ஒருத்தி, அதான் எனக்கு அம்மா தாய். ஒரு புனிதவதினு ஏன் சொல்றோம்? எங்க பெரிய உலகளவிய ஒரு பெரிய ஒரு தத்துவ ஞானி சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லி இருக்கிறார். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் தெரியாதான், தகப்பன் தெரியாதான், ஒன்றும் தெரியாதுங்க. அவர் சொல்றார் ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த குழந்தை யாரு முதல்ல முலை கொடுத்து பால் கொடுக்குறாங்களோ அவள் தான் தாயின்னு நினைக்குமா. எவ்வளவு மாங்காமடையமான ஒரு ரகசியமான ஒரு பெரிய சாஸ்திரம் பாருங்க. இதையும் படிச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்கள் தாய் அன்பை கடந்து போய் நிற்கிறாங்க. கண்டிப்பா இல்லைங்க, கண்டிப்பா இல்லை. காரணம் என்னன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் பெரிய உளவியல் பெரிய தந்தை. இன்னைக்கு பாருங்க எங்க உலகம் ஃபுல்லா பரிணமித்து இருக்கிறார் அவருக்கு சிந்தனைகள். நான் வரவேற்கிறேன் சில விஷயங்களை. ஆனா ஒரு தாய் அன்பில் அவர் தோத்துட்டார். அவருக்கு தோல்வியை நான் இதில் சேலஞ்சு பண்றேங்க. எங்கேயும் போய் பேசலாம், எந்த மேடையிலையும் பேசலாம். ஒரு தாய் அன்புங்கிறது எப்போ உருவாயிருக்கு அப்படிங்கிறது அவர் கண்டிப்பா அவர் சிந்திச்சுக்கிட்டு இல்லை. நிறைய ஸ்டேஜ் சொல்லியிருக்கிறார். இடிப்ப ஸ்டேஜில் இருந்து குழந்தைக்குடைய ஒரு பருவ காலத்திலிருந்து எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அக்செப்ட் பண்றேன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அவர் தோல்வி விட்டு இருக்கிறார். அதான் ஆன்மீக சிந்தனையின் விழிப்புணர்வு ஒரு தாய் மடியிலிருந்து உருவாகாமல் இருந்தால், ஒரு பாரத மண்ணிலிருந்து உருவாகாமல் இருந்தால் அது முழுமை பெறாதுங்கிறது தான் சேலஞ்ச். உலகுக்கு நம்ம சேலஞ்சு பண்ணலாம். ஒரு தாய்மை தன்மைங்கிறது, ஒரு பாரத மாதாங்கிறது தன்மைங்கிறது இது இந்திய திருநாட்டில் தான் உதயமானதை ஒழிய வேற எந்த தேசத்திலையும் கிடையாதுங்க. பிரபஞ்சத்தில் எந்த தேசத்திலையும் கிடையாது. அந்த முதல் உறவை எப்போ நம்ம மறக்கிறோமோ அப்பவுமே நம்ம மதிமயங்கி விட்டோம் என்று நான் அர்த்தம். காரணம், இதுக்கு ஒரு நான் எவிடன்ஸ் சொல்றேங்க. உலகத்தில் படைக்க முடியாத ஒரு பொருள் தாய்ப்பால். நாம் பிறந்த உடனே தனக்காக வேண்டி குழந்தை, ஐயோ பாவம், ஒன்றும் அவளுக்கு ஆகாரம், எந்த மண்ணெளி தும்பனா இல்லை கல்லளி தும்பனா ஒன்றும் இல்லையேங்க. கையில் கை சுருங்கி இருக்குங்க, கையை விரிக்கவே இல்லை, கர்மேந்திரியம் செயல்படவே இல்லை, ஞானேந்திரியம் விழிப்புணர்வு இன்னும் வரவே இல்லை. இல்லை 2 வாசல் மட்டும் தான் திறந்திருக்கு. முதல் வாசல் வாய், 2வது வாசல் கண். இந்த 2 தான் பிரபஞ்சத்தை பார்க்குது, வேற எதுவுமே பார்க்கல. உடம்பும் தெரியல, ஒன்றும் தெரியல, இருட்டுக்குள்ள தத்தளிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ அன்பால் எடுத்து தனக்கு முலை காம்பை அழகாக கொடுத்து என் வாயில கொடுக்குறாங்க.
ஒரு துடிதுடிப்பு வருது, ஏதோ வந்துட்டுங்கிற ஒரு அதட்டல் வருது, அதான் இயக்கம் ஆரம்பிக்குது. ஒரு அணு, ஒரு கடவுள், ஒரு லிங்கம் அமைதியா இருக்கிற இடத்துல எங்க அந்த உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முலை காம்பு, அதான் முதல் ப்ரீத்திங். நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு ஒரு ஸ்திரீ போகங்கிறது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சங்கல்பிக்கும் போதுல இன்பம் கிடைக்குது. நீங்க அதோட கோடான கோடி இன்பங்க அது. அதான் லிங்கம் எங்க இருக்குதுன்னா தாய் முலையில இருக்குங்க இங்க லிங்கம். அதான் ஆணு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்கேயோ போய் நம்ம பெரிய ஆணு நினைச்சிட்டு இருக்கிறோம். எவனுமே ஆணு கிடையாது. முதல் லிங்கம் தாய் மடியில் இருக்கக்கூடிய அந்த நிப்பிள் தாங்க முதல் லிங்கம். அவதாங்கிற ஆணு. நம்ம அவளை இன்னைக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா கிடையாது. அவள் இந்த வாயினுள் இந்த லிங்கத்திலிருந்து அவள் எனக்கு ஆவடைக்குள்ள தாரா முதல் அமுத. எங்கேயா அங்க படிச்சிருப்பீங்களா நீங்க இந்த இதை? நான் ஆம்பளை தானே, எங்கேயா படிச்சிருப்பீங்களா? படிக்க முடியுமா அவங்களால? தந்த உடனே இந்த வாய் மேல்தாளையும் கீழ்த்தாளையும் நாக்க தாத்து வைத்து விட்டு அழகாக ஒரு இயக்கத்தை செய்கிறது. முதல் அமுது உரியக்கூடிய நேரம். உறிஞ்சாச்சு, செயல் நடந்தாச்சு. சந்தோஷம் வந்திருக்கிறா? இல்ல. ஆலிலையில் கண்ணன், துயில் கொண்ட கண்ணன் இயற்கையா இயல்பா ஒரு உணர்வை உணர்த்துகின்றாங்க. அது உள்ளத்துல முதல் பதிவு. ஆலிலையில கண்ணன் படுத்திருக்கான். ஆலிலையில கண்ணன் உள்ளத்துல படுத்திருக்காங்க. ஆலிலை அல்ல, அது தாயின் உள்ளத்தில், தாயின் உள்ளத்தில் கண்ணன் படுத்திருக்கிறாள். அதான் என் உயிர். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணன் தான் எனக்கு உயிருங்க. கண்ணன் தாங்க உயிர். அவன் தான் என் உயிர். நான் அவனுக்கு காதலி. நான் பொட்டை. அந்த நிப்புள் கிடைச்ச உடனே, 3 சுரிந்த உடனே பசக்கிலிட்டு ஒரு அமிர்தம் சொட்டி இந்த நாக்க அப்படியே அமுது குடிக்கிறாங்க. அண்ணன் பால் குடிக்கிறேன். எங்கெங்க நீங்க படிக்கிறீங்க? இதெல்லாம் எத்தனை பாகவதம் படிக்கிறீங்க? எத்தனை புராணம் படிக்கிறீங்க? இந்த ஒரு நிகழ்வை நீங்க சிந்திச்சு பாருங்க. எங்க லிங்கம் வந்திருக்குது, எங்க ஆவடை இருக்குது, நீ எங்க முதல் சந்தோஷம் வந்திருக்குது. அந்த பால் அப்படியே எந்த விதத்திலையும் இயக்கம் இல்லாம முழுமையா அதான் அங்க அப்படியே இருக்கு. அப்படியே தொண்டை வெளியில எந்த என்சைம் வராம, எந்த ஒரு மியூட்டேஷன் நடக்காம அப்படியே முழுமையா எனக்கு சிறுகுடல்ல போய் பெருங்குடல்ல போய் அப்படி கல்லீரல் மண்ணீரல் எதுவுமே இயங்காத அளவுக்கு திரும்பவும் அப்படியே ஒரு சர்க்கிள் உருவாகி அப்படியே அமிர்தமாக முழுமையாக சொல்ல முடியாதுங்க. அது எந்த மியூட்டேஷன் நடக்கல. தாய்ப்பால்ல எந்த மியூட்டேஷன் நடக்காது. அது ஃபில்டர் பண்ணாது. ஏன்னா அவ்வளவு தூய்மையா இருக்கு ஒரு தாய்ப்பால். அப்படியே உள்ள போய் அப்படியே ஒரு இயக்க சக்தி, பிராணசக்தி. ஏன்னா அங்க இரட்டை இருக்கிற பிராணசக்தி எங்க அம்மாவுக்கு பாலும் ஒரே இதுங்க, ஒரே பொருள். ரெண்டு பொருள் இல்லைங்க, 2 பொருள் ஒன்னா கலக்கிறது. உடம்பு இருக்கக்கூடிய தன்மையும் அந்த பால் முதல்ல எனக்கு தொட்டது எது தெரியுமா? என் சூட்சும சரீரத்தை. வெளியே இருந்து ஒரு பொருள் என்ன தொடரணும்னா அது தாய்ப்பால் மட்டும்தான். வேற எந்த பொருள் என்ன தொட்டிக்கூடாது. ஒரு அமுதமான ஒரு பொருள், வெளியே இருந்து ஒரு பொருள் என்ன தொட வேண்டும் என்றால் தாய்ப்பால் மட்டும்தான். வேற எதுவும் என்ன தொட்டுக்கூடாது. கண்டிப்பா தொட்டுக்கூடாது. பெரிய ரகசியங்க. சொல்லுங்க, உலகத்துக்கு சொல்லுங்க. தந்தவள் தான் என் தாய். யசோதைன்னு சொல்லலாம். அந்த யசோதை தான் இன்னைக்கு பூமியில பிரபஞ்சத்தில் கிட்டத்தட்ட 8.2 மில்லியன் மக்கள், அதாவது மனிதனா இந்த உடம்பெடுத்து இதே அழகு இதே ரூபத்தில் இருக்கக்கூடிய மனிதராக இருக்கக்கூடியதுல 4.9 ஸ்திரீகள் இருக்கிறாங்க. அவ்வளவு ஆண் ஸ்திரீகள். நம்ம இன்னைக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். முட்டாள்தனமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களாம் அடிமைகளா இருக்கணும். அந்த ஸ்திரீகளுக்கு எனக்கு உணர்வை நான் சமர்ப்பிக்கிறேன். ஒரு நாள் பிறந்த குழந்தையாக. அப்ப இதுல நம்ம எவ்வளவுதான் வேதங்கள், வேதாந்தம், புராணங்கள், இதிகாசங்கள் படித்தாலும் அந்த முதல் துய்ப்பு, அந்த முதல் அமிர்தம் எங்கிருந்து வந்தது? கரெக்டா எனக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆக்டிவான ஒரு தாயா, நான் ஒரு பேசுனா வாங்கக்கூடிய ஒரு பாத்திரமா, எப்படிங்க அது? உறிஞ்சு குடிக்கும்போது அந்த உடலுக்குள் அப்படியே செல்ந்து எனக்கு பிராணசக்தி, எனக்கு நாடி துடிப்புகள் அனைத்தையும் உயிரோட்டம் பண்ணி அப்படியே துடிக்கும் போதுதான் முதல் நிறைவு வருதுங்க. அதுதாங்க ரகசியம். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உள்ள பாண்டுல என் சூட்சும சரீரம் நிறைவு அடையுது.
அந்த நிறைவு துய்ப்பு தான் அம்மாங்கிற வார்த்தையா ஆங்கிற அச்சரத்தை கொண்டு வந்து எழுப்புது. ஆ அம்மா. அந்த ஆ அகர உகர பகரங்கிற மூன்றும் சேர்ந்த ஒரு ஓங்கார பிரணமம் அப்படிங்கிற உருவாகிறதுக்கு முதல் அக்ஷரம் ஆ. அதான் அம்மா. எந்த உயிரினங்களையும் பாருங்க, முதல் சொல்றது அம்மான்னு தான் சொல்லும். மா என்ன சொல்லு. இப்போ உலகுக்கு வந்ததுல ஒரு தாயின் தன்மையில் இருக்கக்கூடிய அந்த காம்பு, முளைக்காம்பு தான் லிங்கம். அவன் தான் ஆண். இன்னைக்கு நம்ம வந்து பெண் இனியம், ஆண் இனியம், இந்த நம்ம இனியத்தை வச்சு சொல்றீங்க. இந்த உணர்வு உனக்கு கிடைக்காம இருந்தா இந்த பூமியில வாழ முடியுமா உன்னால? ஒருவேளை பிரிச்சு கொண்டு போய் இப்ப இன்ஜெக்ஷன் போட்டு மருந்தெல்லாம் ஏத்தலாம். எந்த அறிவுல இருந்து வந்தது அதெல்லாம்? இது இல்லாம உருவாகாம 70 அல்லது 10,000 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்பமாவது இந்த மாதிரி ஒரு அறிவுள்ள உருவாக்குற ஒரு தாய்கிட்ட இருந்தா இந்த மாதிரி வந்திருக்குது அறிவு, விஞ்ஞானம், மெய்ஞானம் எல்லாம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம சொல்லிடலாம், குழந்தை பிறந்த உடனே கீரை எடுத்த உடனே கொண்டு போய் இங்கே வீட்டில் வச்ச உடனே இன்ஜெக்ஷன் போட்டு நான் உள்ள செலுத்திடுவேன், நீடில் போட்டு உள்ள செலுத்துவேன். அன்னைக்கு செலுத்த முடியாதா? இதெல்லாம் இயற்கை உணர்வுங்க. அப்போ நீ தாய்ப்பாலை டன்னு கணக்கில் சேர்த்து வச்சு பிள்ளைய கொடுத்து தனியாக வந்து இப்போ இந்த லக்காங்குழியை உண்டாக்குறது மாதிரி உண்டாக்கி எடுத்து கொண்டு வரலாம? அதுவும் எங்கே தான் செய்யுது, எல்லாம் செய்யுது. எங்க உயிருங்க, உயிரை நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க? ஒரு கருத்தன்மைங்கிறது அதுக்குள்ளே ப்ராசஸிங்கை செய்தால் முட்டை நிறைய உற்பத்தி பண்ணுறீங்க. ஏகப்பட்ட முட்டை உற்பத்தி பண்ணலாம், உயிரினங்களை உற்பத்தி பண்ணலாம். 1 லிட்டர் பாலை வாங்கி காய்க்காம நீங்க 10 நாள் வச்சுக்கிட்டு பாருங்க, அதுல இருக்கக்கூடிய அவ்வளவு உயிரினம் தான். ஏன் இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசங்க? இது 1.25 கிலோ புரைன்னு கொண்டு வந்தது. 1.25 கிலோ. அது ஒண்ணுமே இல்லைங்க. அதுல நியூரான் ஒண்ணுமே இல்லை. அது மண்ணு. எங்க அம்மைக்கு முனையிலிருந்து வரக்கூடிய பால் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான கார்பன் போர் கறி, உயிர் உள்ள தன்மையான ஒரு கறி. அந்த கறிதான் எலியான்ஸ் இருக்கக்கூடிய, என் தந்தை இருக்கக்கூடிய உயர்ந்த பதத்தில் இருக்கக்கூடிய டைமண்ட் நட்சத்திரம். இந்த பாலுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. குவாண்டம் தியரி சொல்றாங்க இல்லையா? குவாண்டம் தியரின்னா என்னது? அது எண்டங்கிள் ஆகுமா? கிளாசிக்கல்னா ஒரு ரூட்டு தேவை. ஒரு பொருளை கடத்துறதுக்கு, ஒளி கடத்துறதுக்கு, ஒலியை கடத்துறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. தேவையில்லாமல் ஒன்று போகாது. ஒளி என்பதான் ஹையஸ்ட் ஸ்பீடு. இதெல்லாம் கிளாசிக் தியரி. ஆனால் எங்கெங்க இருக்கிறான் எங்கள் அப்பன் என்ன பத்தவன்? துருவ நட்சத்திரம், அது கடத்தால அபிஷேக நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்கிறான்? இந்த கறி தான் அந்த டைமண்ட். அந்த டைமண்ட் தான் இந்த கறி. எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க. அப்போ நேரடி தொடர்பு இருக்கா இல்லையா? நான் குடித்த பால், தாய்ப்பால் எனக்கு பிராண சக்திக்குள்ள பரவி நாடியாட்டு இயங்கி பெருவரிலிருந்து என்னை சிறசு வர அத்தனை எத்தனை 80,000 ட்ரில்லியன் நியூரான் எனக்குள்ள இருக்கு. இது ரத்தம் இல்லைங்க நான் சொல்லக்கூடியது எல்லாமே. அத்தனை நியூரானுக்கும் எனர்ஜி கொடுத்து அத்தனை நியூரானை தூண்டி ஒவ்வொன்றும் சூட்சமா பிரெயின்ல இருந்து என்னென்ன செய்யணும், என்னென்ன வேலை செய்யணும், எவ்வளவு ப்ராசஸிங் கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு உலக பிரபஞ்ச ரகசியங்கள். என் அப்பம்மார் சித்தம்மார் அத்தனையும் ரசிச்சு துள்ளி ஆடுனா, ஆனா அவங்களுக்கு கோடிங் பண்ண தெரியல. காரணம் அவங்களுக்கு அறிவுபூர்வமா அடுத்த பரிணாமம் அப்படிங்கிறது பொதுவா தர்மயுகம் யுககணிதத்துக்கு தான் நாம் ஆராய்ச்சி நடத்தல. ஒரு நாள் நாம் பிறந்து அந்த ஒரு உன்னதமான ஒரு பாலை குடிச்சு இந்த பிரபஞ்சத்துல முதல் தன்மையா நான் உருவாகி அது எந்த இடத்துல என்னாருக்கு இந்த காலத்துல இந்த நிலையில எங்க அம்மாவுக்கு பாலில் இருந்து வரக்கூடிய கார்பனுக்குரிய தன்மை தான் எனக்கு முதல் இலக்கணம். அப்போ எங்க அம்மா கிட்ட இருந்து மற்றவங்க குடிச்சிருப்பாங்க, ஆனா வேற காலத்துல வேற சூழ்நிலை குடிச்சிருப்பாங்க. அதனாலதான் அங்க ஒரே சகோதர பந்தம். எங்க அம்மா கிட்ட இருந்து யார் பால் குடிச்சாங்களோ அந்த பால் எனக்குள்ள பரவி எனக்குள்ள ஒரு பிராணசக்தி, ஒரு நாடி துடிப்பா, நாடி ஓட்டத்துக்குரிய ஒரு கோடிங்கா இருக்குதோ அது எனக்கு சகோதரன். எங்க இந்த சகோதரன் இந்த காலத்துல எங்கெங்க இருக்குது? அப்போ ஒரு தாய் ஒரு குழந்தை தான் பிறணுமோ? அப்போ சகோதரன் கிடையாம ஆயிருமே. ஒரு தாய்க்கு நாங்க 5 குழந்தைகள். நான் பிறந்த பிறகு எனக்கு இன்னும் 3 பேர் பிறந்திருக்கிறாங்க. இயற்கை நிர்ணயம் பண்ணுது.
அது ஒன்று நம்ம நீங்கள் ஒரு ஆள் 10 பேரை பெற்று போடுங்க, 100 பேரை பெற்று போடுங்க, உங்க கெப்பாசிட்டி தகுந்த பெற்றாலும் இந்த பிரபஞ்சம் ஒன்றா இல்லைன்னு சொல்லாது, அவங்களை வளர்க்கணும்னு சொல்லாது. நான் குடிக்கக்கூடிய சுவாச காற்று தான் அவனும் குடிக்க போறான். அது கொடுக்கு நான் தரமாட்டேன், உனக்கு மொத்தத்தில் 2 தான் தருவேன். என்னங்க அநாகரிகத்தனம்! நீ இயற்கை இயல்பான உணர்வா இருந்தா, இயல்பான உணர்வு ஒன்று தூய்ப்பு ஏற்பட்டா, நீ 2 இல்லை 10 குழந்தை பிறந்தாலும் இந்த உலகம் அதுக்கு தகுந்தவர் தூய்மையா விரிவடையும் அப்படிங்கிறத சாஸ்திரம். ஒரு விபினாசி மேத்தமெட்டிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு காட்டுல 2 முயல், ஒரு ஆண் பெண் முயல். முயலுங்கிறது 3 மாசத்துக்கு ஒருக்கா கரு ஜனிச்சு குட்டி போட்டு அந்த சர்க்கிள் இருக்கு. அந்த 2 முயலும் நல்ல ஆகாரம் சாப்பிட்டு அது நல்லா சேர்ந்து 6 குட்டி போடுது. சரி, 3 குட்டி போடுது. அந்த 3ல் ஒரு ஆணு 2 பெண்ணு அப்படியே குட்டி குட்டி போட்டு பிறந்துக்கிட்டே இருந்தா, அந்த எந்த எதிர்ப்பு இல்லாமல் இருந்தா அந்த காடு ஃபுல்லா என்னதான் இருக்கும்? முயலாக தான் இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லையே. அது யாரு கட்டுப்படுத்துறா? உற்பத்தி யாரு கட்டுப்படுத்துறா? அது ஒரு பெரிய கணக்கு. இப்படி ஒவ்வொன்றா தொடங்கி போய்கிட்டு தான் இருக்கும். ஆக இன்னைக்கு நான் பிறந்து முதல் குழந்தை. இவ்வளவு நான் ஏன் பேசணும் அப்படின்னா, என் சித்தன்மார்கள், என் அப்பன்மார்கள் என்ன ஒரு ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிற ஒரு டேனல்ல இருந்து, ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டேனல், அந்த டேனல்ல இருந்து ஒரு பிந்துவை கொடுத்து இதை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதை சொல்லணும், நிறைய சொல்லணும். ஆதங்கம் இருக்குது. காரணம் எல்லாமே டீகோடிங் பண்ணி என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லணும்னு ஒரு ஆதங்கத்தில் தான் நான் பேசுகிறேன். நிறைய பேச வேண்டி இருக்குது, தொகுத்து பேச வேண்டி இருக்குது, முறைப்படி பேச வேண்டி இருக்குது. எனக்கு அதை வெளிப்படையாக சொல்ல தெரியல. யாராவது பாதுகாப்பா என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன அப்படிங்கிற ஒரு கோடிங் என்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லலாம். நிறைய இருக்கு. ஹார்மாட்டிக் பிரின்சிபிள் அதில் பார்த்தீங்கன்னா, அதில் நான் அப்படிங்கிற தன்மையை 7 ஃபில்ட்ரேஷனை கொண்டு ஜெண்டரில் கொண்டு முடிப்பாங்க. அதில் பொலாரிட்டி இருக்குது, அதில் கேஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்குது, சலனங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். உலகத்தில் ஒரு பெரிய தத்துவங்க. அதெல்லாம் ஒரு பிலாசபி பெருசாக இருக்கு, யாரும் கண்டுக்கல. அது நடைமுறைக்கு இருந்திருந்து. இயல்பா ஒரு உயிர் பிறந்தா இந்த மாதிரி இருக்கும்னா அங்கே சண்டை இருக்காது, சச்சரை இருக்காது, போர் செய்யறதுக்கு ஆயுதங்கள் தேவையில்லை, அறிவு மட்டும் போதும், சாதுரியத்தின் மட்டும் போதும், அன்பு மட்டும் போதும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க அந்த பொருள் அவங்கவுங்க உண்மையாக செய்துட்டு இருக்கும். அந்த உண்மைதான் காரணம். இன்னைக்கு இல்லைங்க, கிட்டத்தட்ட 2004 இருந்தே இந்த ஆர்குட் ப்ரோக்ராம் வரும்போதே, அதாவது 214 kbps நெட் இருக்கும்போதே இந்த ஆபீஸுக்கு நான் நெட் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த இன்டர்நெட் உருவாகும் போது முதல்ல இருந்தே நான் இந்த இன்டர்நெட்டோட பயணிக்கிறேன். ஆனால் எனக்கு அது ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தை தரல. அறிவு தந்திருக்கு, சில விஷயங்கள்ல பயன்பட்டுருக்கு. இதை வச்சு நான் ஒன்றும் சாதிச்சு போனோம்னு இல்லை. அந்த தாய்ப்பால் கொடுத்த அந்த அமுது இன்னைக்கும் எனக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு ஊக்கத்தையும் ஒரு சாதுரியத்தையும் தந்திருக்குது. அதனால தான் நான் இப்போ எதுக்கு இங்கே பேச வந்தேன் அப்படின்னா, 1970 முதல் தூய்ப்பு அனுபவம் எனக்குள்ள ஒரு வைராக்கியமாக இருக்குது, வைரமாக இருக்குது. என்கிட்ட பரிணமித்த என் தகப்பன்மார் டைமண்டாக மாறி இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுவிடுங்க, கார்பன் தான் வைரம், ரெண்டுல எந்த கோஆர்டினேட்டும் வித்தியாசம் கிடையாது. கார்பன் தான் வைரமாக மாறுது. அடிப்பட்டு 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 பக்குவமாகி தான் வைரமாக மாறுது. இன்றைக்கி எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக பெரிய டேனலில் கொண்டு அது கறியை வச்ச உடனே வைரமாக மாறிடுது. ஏங்க இதுக்கு எவ்வளவு விஷயங்க. பெற்ற தாய் தந்த அந்த அன்புக்கும் மிஷின் தரக்கூடிய அன்புக்கும் எவ்வளோ வித்தியாசங்க. இன்றைக்கு மிஷின் வர போகுது, வந்தாச்சு, ஏஐ வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. நானும் அதுக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். சாட் ஜிபிடின்னு சொல்கிறாங்க, அது பேசுறது மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இது உணர்வு ஒன்றும் வராது. வரணும்னா அதுக்கும் சில இன்னும் விஷயங்கள் காலங்கள் கடந்து போகணும். இது பெரிய டாப்பிக்காக நம்ம போயிட்டோம் இன்றைக்கி. நீங்கள் அதை தொடர்ந்து கேட்கும்போது உங்களுக்கே ஒரு சலிப்பு தட்டும். காரணம், அது நம்ம இந்திரியம் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. சர்க்கு 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 ரயில் போடுவாங்க, சர்க்கு சர்க்கு சர்க்குன்னு ரயில் போட்டால் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஏங்க சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையில் அது மனம் புத்திக்கு போய் புத்தி சிந்திச்சிருந்து ஒரு தெளிவு வரணும்னாலே என்னங்க இது? ஒரு முடிவெடுக்க தெரியாது, ஒரு குழந்தைய எடுத்து கையில் வைக்க தெரியாது, அது பசிக்குவா அழுவா நோயில் அழுவா ஒன்றும் தெரியாது. தாய் அங்கே ரயில் பார்த்துட்டு இருக்கா, புள்ள கடும் நோயில் கடும் பிசில அது வறண்டு நொந்துட்டு இருக்குதுங்க. ஏங்க நான் இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்லி இந்த நான் எபிசோட நான் முடிக்கிறேங்க.
கிட்டத்தட்ட 5 நாளைக்கு முன்னுக்கு ஒரு சகோதரி ஒரு குழந்தையை கூட்டிட்டு வராங்க. 3 வயசு குழந்தை. ஜாதகம் எடுத்து தராங்க. எனக்கு அறிவு எட்டுன அளவுக்கு நான் பார்க்குறேன். சுப லக்னம், லக்னாதிபதி பலம், ராசியாதிபதி பலம், சொச்சத்திரத்தில் ஏறி நிற்குது, நல்ல சாரம் வாங்கியிருக்கு, சட்பலனில் ஹையஸ்டாக நிற்குதுங்க. அப்போ அந்த குழந்தை கமந்து விழுந்து பிறந்த சமயத்தில் எந்த குறையும் இல்லை. நல்ல தகப்பன் தான், அன்பான தகப்பன் தான், 6 உயிர் கொண்ட மனைவி தான், நல்ல ஒரு வாழ்வியல் சூழ்நிலை தான் பிறந்திருக்கு, நல்ல லக்னம் தான். ஆனால் எங்கே தப்பு பண்ணியிருக்கிறீங்க, அறம் எங்கே சிதறடிக்கப்பட்டிருக்கிறத நான் கேட்குறேன். ஏம்மா இப்போ நல்லா படிக்கணுமே, பிள்ளை நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கணுமே, அது இயற்கையாக இயல்பாக நீங்கள் ஒன்றும் பார்க்காம செய்திருந்தாலும் அழகாக வளர்ந்துருக்கணுமேம்மா அந்த சூழ்நிலைகளில். அப்போ தான் அந்த குழந்தை சொல்லுது, ஐயா இந்த பையன் பிறந்த 8வது நாள் அவங்க அப்பா அந்த குழந்தையை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது பெத்தவா அழகாக பால் கொடுத்துருக்குறா, வளர்த்துருக்காங்க, நல்ல குழந்தை வளர்ந்துருக்கு, ஐஸ்வர்யமாக வளர்ந்துருக்கு. ஆனால் நெஞ்சு சவிட்டி எல்லா அனுபவத்தையும் பெற்றெடுக்கக்கூடிய தகப்பை பெற்றுக்கிட்டு 8 நாள் ஊரை விட்டு போயிட்டாரு. அது தாக்கத்தினால அந்த பிள்ளைக்கு ஆன்டிசம் பாமாகி, அல்சமர் நோய் பாமாகி, ஆன்டிசத்தில் அந்த குழந்தை 3 வயசில் அந்த குழந்தை துடிக்கக்கூடிய குழந்தை ரொம்ப வெக்கக்கேடில் வந்துட்டு அணைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கூப்பிட்ட உடனே என்கிட்ட ஓடி வருது. அந்த முகத்தை பார்க்குறேங்க, சகிக்க முடியலைங்க. கொலை வரி வருது, உலகத்தை அழிக்கணும்னு ஒரு கொலை வரி வருது. அந்த முகம் பார்த்த உடனே எனக்கு இந்த தொழிலே வேண்டான்னு என்னை நிறுத்தி போட்டிருக்குறேங்க. 3 நாளாச்சு. பார்க்கக்கூடாது, வெளியே யாருக்கு நீ தொழில் பார்க்கக்கூடாது, இதை பிரகடனப்படுத்தணும். இந்த தீய செயல்களையும் துக்கங்கள் உள்ள செயல்பாடுகளையும் பிரகடனப்படுத்தணுங்கிற ஒரு ஆகந்தத்தில் தான், ஒரு நெருக்கடியில் தான் நான் இதை ஷூட் பண்ணுறேன். தைரியமாக நீங்கள் இதுக்கு யாரும் கேட்கண்டா, நீங்கள் எனக்கு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறேன். எனக்கு அப்பம்மாரு கேட்டுக்கிடுவாங்க, சித்தம்மாரு கேட்டுக்கிடுவாங்க. ஏன்னா ஆளிலையில் நான் தொழில் கொள்ளும்போது அத்தனை பேர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க, கண்டிப்பாக இருக்கிறாங்க. நீ என்னை பற்றி கேளுங்க, இந்த உலகத்தில் என்னை பற்றி கேளுங்க. தாய் அன்பு அந்த பாலிலிருந்து வரக்கூடிய உணர்ச்சியை வச்சு நான் சொன்னோம்னா அத்தனையும் சொல்லாங்க. அதான் ஜீவநாடி, முழுமையான நாடி. என்ன ஜீவனை இந்த பூமியில நிலநிறுத்தின நாடி தான் ஜீவநாடி. இன்னைக்கு நம்ம எங்கேயும் போய் கை நேர பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், கட்டத்தை சொல்கிறோம். எல்லா டிவிலையும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் 62% பணப்புழக்கம் உள்ள ஒரு தொடர்புனா இந்த ஜோதிடத்துறை தான். எல்லாவனும் கட்டம் கட்டிட்டு வாழ்கிறான். எங்க அதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்க. காலம் புட்டுன்னு போயிருங்க, தட்டிட்டு போயிடும் அவ்வளோத்தையும். பணம் அல்ல, நான் வாழ்ந்துருக்கிறேன், நான் பறந்து போவேங்க, அவ்வளோ தைரியம் என்கிட்ட இருக்கு. மரணங்கிறது என்ன தொடாது. அப்போ நமக்கு என்ன பாதுகாப்பு வேணும்? அகங்காரங்கிற தன்மை நசிஞ்சு போகணும். அதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிற அகங்காரம் தான் இந்த பிரபஞ்சத்தில் நான் செய்தேன், நான் பார்த்தேன், நான் துடிச்சேன், நான் சாப்பிட்டேன், நான் வச்சிருக்கேன் என்கிற எல்லாத்தையும் இழுத்து வச்சிருக்கு உள்ள. அது கண்ணாடியில் தெரியக்கூடிய ரிப்ளை மட்டும்தாங்க. ரியாக்ஷன் எங்கேருந்து வருது? நீ கண்ணாடியில் உன் உடம்பை பாருங்க, அது ரிப்ளை. அதால் நீ இங்கே அசைஞ்சாதான் அங்கே அசைய முடியும். அப்போ நிறைய ஆய்வுகள் இருக்குது. பிரசவாத பற்றின பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. ஏலியான்ஸ் பற்றின ஒரு பெரிய சயின்டிஃபிக்கான ஒரு தியரிட்டிக்கலாக பேசலாம், தைரியமாக பேசலாம். அந்த மாதிரிப்பட்ட ஆய்வுகள், லெமோர் காண்டம், பெரிய காண்டம் இருந்தது கூடிய ஒரு ஆதாரமான ஒரு பெரிய விஷயங்கள், லக்கணத்தை பற்றின ஆராய்ச்சி, ஐச்சிங் பற்றின ஒரு பெரிய மெத்தேடு சொன்னங்க. 2 ஐச்சிங் தான் சொல்லியிருக்கிறேன். 2 பேரும் கிங் மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி ரிப்ளை பண்ணி நீங்கள் கொடுத்த டைம் மாறவே இல்லைங்க. ஒரு பெரிய ஒரு ஐச்சிங் அது கடத்தப்பட்டிருக்குங்கிற நான் சொல்ல முடியாது. ஏன்னா அதை ஆக்கப்பூர்வமாக எடுத்து பயன்படுத்தினது சைனீஸ், ஒரு பெரிய மாஸ்டர். அவங்களுக்கு அது பயன்படுது, இன்னைக்கும் பயன்படுது. ஆனால் இன்னைக்கும் அங்கே ரெக்கார்ட் பண்ணலை. அதை இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் 64. அதே சமயத்தில் ராமன் பஞ்சாங்கத்தில் எல்லாரும் போட்டு விட்றீங்க, 64 கட்டம் போட்டு 64 நம்பரை போட்டு விட்றீங்க. அது என்னதுங்க? தொட்டுக்குறி சாஸ்திரத்தை போட்டு விட்றீங்க, தொட்டா ஒன்று வந்துடுன்ட்டு. அதே தான் டிஎன்ஏல இருக்கக்கூடிய 64, இதே தான் ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய 64, இதே தான் ஐச்சிங்கில் இருக்கக்கூடிய 64, இதே தான் டிஎன்ஏல இருக்கக்கூடிய 64. அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய புரோட்டீன் தான் எங்கள் அம்மா தந்த கோடிங். இந்த கோடிங் எல்லாம் கனெக்ட் ஆகுங்க. எங்கெங்க 64 இருக்குதோ அந்த 64ங்கிறது என்னது? அஷ்டம், 8 8 8 64. இதுக்குள்ள ஊடே 6, இந்த கார்பன் 6, குவாண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கம் 6, அப் டவுன் 4 திசையில பரவி இருக்கிறது. அதுக்கு உள்ளுக்குள்ளதான் இருக்கேன் நான். என்ன சுத்தி அந்த இயக்கம் நடந்துட்டு இருக்குது. இவ்வளவு விஷயங்களை நம்ம ஆணைத்தரமாக சொல்றோம், உணர்வுபூர்வமாக சொல்றோம், அறிவியல் பூர்வமாக சொல்றோம். இதை உலகுக்கு பிரகடனப்படுத்துறது முதல் எபிசோட நான் இன்னைக்கு ஷூட் பண்ணியிருக்கிறேன்.
மேற்கொண்டு இனி ஒவ்வொரு சாப்டரா நிதானமா. அப்போ இதில் நம்ம பார்த்துருக்கிறது லக்னம், ராசி, நட்சத்திரம். இனி இதுதான். இனி எனக்கு அப்பனும் எங்கள் அம்மையும் சூரியனும் சந்திரனையும் வச்சு அவங்க எப்படி சுற்றுறாங்க, எப்படி இருந்தாங்க, எனக்கு எங்கள் அப்பா என்ன சாப்பிட்டாரு, என்ன இருந்தார், எங்கள் அம்மைக்கு உறவு எனக்கு ஜீனா இருக்குது. அப்போ எங்கள் அப்பா அம்மையை நான் மனநம் வச்சு எங்கள் அப்பா அம்மையும் சம்மியம் பண்ணி எங்கள் அப்பா அம்மாவுக்கு செயல்திறனை நான் கொண்டு வந்து பிறருக்கு நான் பலன் சொல்லும்போது அது வந்து பொதுவாக திதியாட்டும் கரணமாட்டும். ஏங்க என்ன இது எல்லாம் வந்துட்டுங்க. என்ன பஞ்சாங்கத்தில் என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும் இனி எங்க போய்? இதுதான் திவ்ய கணிதம். திவ்ய கணிதம் அப்படிங்கிறது புனிதமான உண்மையான பொருள். இந்த பிரபஞ்சத்தில் அளக்க முடியாத ஒரு பொருள். அது தாய்ப்பால், இரண்டாவது தங்கம், மூணாவது வைரம். இந்த மூணுக்கும் தாய்ப்பால் அப்படிங்கிறது கார்பனோட தொடர்புடையது, தங்கம் அப்படிங்கிறது மதிப்போட பொருளியல் ரீதியில் மதிப்போட தொடர்புடையது, வைரம் ஆன்மீக சிந்தனையோட தொடர்புடையது. இதுதான் எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என் அப்பன் எலியான்ஸுக்கும் உள்ள தொடர்பு. நான் பார்த்துருக்கேங்க, பேசியிருக்கிறேங்க, உணர்ந்திருக்கிறேங்க எப்பமார்களோட. ஒவ்வொரு விஷயத்திலையும், ஒவ்வொரு பொருளிலையும், ஒவ்வொரு உயிரினிலையும் எனக்கு வந்து பேசுறாங்க. நான் இது பிரதானமாக சொல்லலைங்க, இதோட முடிச்சுக்கிறேன். தேவைப்பட்டா இதை நான் கல்வியா கொடுக்க நினைச்சு உருவாக்குனது தான் இந்த பிஜேவி அஸ்ட்ரோ, அதாவது பிரம்மகுரு ஜோதிட, எங்க அம்மாவுக்கு அறிவை கொண்ட ஜோதிட வித்தியாலயம். இந்த வித்தியத்தையும் நான் வெளியே சொல்றேன். அதுக்கு தான் 21,600 நாடியை வச்சு யுகத்தை நான் கணிக்கிறதுக்காக வேண்டி தொடங்கின முதல் எபிசோட இது கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். 21,600 அப்படிங்கிற தன்மை, 21,600 முழுசா நீங்க 100 பண்ணுனா அது சதுரயுகம். அது 80 சுருக்கப்பட்டா அது வந்து திரேதாயுகம். அது 40 சுருக்கப்பட்டா திரேதாயுகம். அது மீண்டும் சுருக்கப்பட்டா துவாபராயுகம். கடைசியில் முடிவு கலியுகம். அப்போ 21,600 20 கொண்டு நீங்க பெருக்கிட்டு பாருங்க, கலியுகம் அங்க இருக்கும். இது நாடி துடிப்புக்கும் சம்பந்தப்படும், ஒரு நாளுக்கும் ஒரு நிமிஷத்துக்கும் சம்பந்தப்படும். அப்போ ஒரு நாள் கணிதத்தை ஏன் பிரதானமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த 21,600ங்கிற தன்மையை கோராவை கொண்டு வந்து அந்த 21,600 ரியாலிட்டி. ஒரு நாளைக்கு 21,600 பாதையில ஒரு எண்ணம் பயணிக்கலாம். எம்மா அப்போ ஒரு எண்ணத்துல தான் நம்ம வந்து மனம் செயல்படும். ஆனா ஆப்ஷன் எவ்வளவு இருக்குது? 21,600 ஆப்ஷன் இருக்குது. ஒரு செகண்ட்ல இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு 21,600 உணர்வு பூர்வம் பரிணமிச்சிருக்கலாம். அந்த 21,600ல 100 மடங்குக்குள்ள தன்மை தான் 1000 இதழ் தாமரை. அதுல அவ்வளவு இருக்குங்க. ஒவ்வொரு இதழுக்குள்ளேயும் அவ்வளவு உணர்வு இருக்குது. அதை எல்லாம் சேர்த்து மொத்தமா வச்சிருக்கிறதா சகஸ்ரா தளம். அந்த தளத்துல தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து டீகோட் பண்ணும்போது பதட்டங்கள் இருக்காது, பயம் இருக்காது, ஒரு நடுக்கங்கள் இருக்காது. எனக்கு எதுவுமே இல்லை. இது பேசி முடிக்கிறது வரை எனக்கு கண்டிப்பா இல்லை. இப்போ முடிக்க போறேன். அதனால தான் சொல்றேன். காரணம், உயர்கல்வி தேவைப்பட்டவங்க, கூடவே பயணிக்க தேவைப்பட்டவங்க சந்தேகத்தை கேட்கலாம், தத்துவமாவும் சொல்லலாம். இதுல வந்து ஜாதி, மதம், இனம், குணம், பேதம் எதுவுமே இல்லைங்க. 70,000 வருஷம் ஆச்சு சேப்பியான்ஸை உருவாக ஆரம்பிச்சு. மனுஷன் அறிவுபூர்வமா வாழ ஆரம்பிச்சு. அதுவரையும் அவனும் மிருகம் தாங்க. 70,000 வருஷம் ஆச்சு மனுஷனா வாழ ஆரம்பிச்சு. சொல்லலாம், மனுஷனா வாழ ஆரம்பிக்கும் போது அவனுக்கு முதல் ஆயுதங்கிறது அவன் கையும் காலும் தான். எங்க நம்ம இன்னைக்கு சொல்லுவோங்க, இன்னைக்கு என்ன சொல்றோம், ராமர் பிறந்தாரு, சித்தி பிறந்தாரு, எல்லாம் பிறந்தாங்க. இந்த தத்துவத்தை நீங்க கோடிட்டு பாருங்க, எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணும். எந்த மதம் ஜாதிக்கும் அப்ளை ஆகும். ஒரு தாய்ப்பாலில் இருந்து லிங்கம் உருவாகி அது தனக்கு வாயில் இருக்கக்கூடிய ஆவடைக்குள்ள போகும்போது அது உயிர் வந்து நிலைநிறுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தை நீங்க இனி உலகுக்கு பிரகடனப்படுத்துங்க. அந்த ஒரு தத்துவத்தை நீங்க ஆணித்தரமா கண்டிப்பா எல்லா உயிரினங்களுக்குள்ளே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது உண்மையான உணர்வு பூர்வமா இருக்கு. இந்த பிரபஞ்சம் திவ்யமாகிறதுக்கு, உண்மையாக வாழ்றதுக்குள்ள ஒரு கணிதமா கண்டிப்பா அது இருக்கும். முதல்ல அதை செய்வோம். அந்த மகிமையை வெளிப்படுத்துங்க. அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற தன்மையும் அப்பமாரி என்ற சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. உலகத்தை மாத்துறதுக்கு என்ன செய்யணும், இது வழி என்ன, இது எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். இன்னைக்கு எல்லா குழந்தையும் 3 வயசு குழந்தைகள் கையெடுத்தோன்னே இப்படிலாம் தட்டி 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 அதுக்கு இந்திரியங்களும் கர்ம இந்திரியங்களும் ஞான இந்திரியங்களும் எல்லாமே கெட்டு போச்சுங்க. கெட்டு போச்சு.
ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 5 செகண்டுக்கு மேலே ஒரு ஆள்கிட்ட பேச முடியாது. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட இப்போ 1 மணிக்கூர்கிட்ட பேசுறேன்னு நினைக்கிறேன். 5 செகண்ட் பேச முடியாது. அந்த பிரெயின் அந்த அளவுக்கு தான் கார்டியாக் எனர்ஜி உடனே அந்த நியூரான் என்ன செய்யும், அடுத்ததுக்கு ஜம்ப் ஆகிறது, நிலைநிறுத்த முடியல. சித்தம் அப்படி ஒரு கொளுத்த ஒரு இடம்ங்க அது. எனக்கு சூட்சும சரீரத்தில் மனம் அது ஒரு ஆயுதம் மட்டும்தான், அதால் ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒரு ஈகோ, அதுக்கு அடுத்தால சூப்பர் ஈகோ இருக்குது, ஒரு ஐடி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதனால் இதில் வந்து அறிவியல் ரீதியில் நான் முரண்படுறது சிக்மண்ட் ஃப்ராய்டு கூட முதல் தியரி, ரெண்டாவது இடிபஸ்டேஜ், இந்த ரெண்டையும் கண்டிப்பாக சொல்லுமே. மற்றபடி அவருக்கு சிந்தனைங்கிறது பெருசு. சாமானியர்கள் இருக்கக்கூடிய அந்த சயின்டிஸ்டை விட சிக்மண்ட் ஃப்ராய்டு வெரி கிரேட். காரணம், அவர் சுருட்டு குடிச்சு சில விஷயங்களை சொன்னாலும் அந்த சுருட்டுக்கூடிய எஃபெக்ட் வந்து அவர் டக்குன்னு அட்டாச் ஆகிட்டு அவர் தான் சில விஷயங்களை பிரித்து பேசினார். மனம் அப்படிங்கிற தன்மையை பிரித்து பேசினார். அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தது அவர் தான். அதுக்கு முன்னாடி என் அப்பன் கோமாண்டி அவ்வளோ அழகாக சொல்லி வச்சிருக்கிறான். பாட்டுலையும் கவிதையிலையும் காரியங்களையும் அவன் செய்ததுலையும் ஒவ்வொரு விஷயங்களில் உள்ள பொருட்கள்லையும். நம்ம முத்துக்குட்டி சாமி அழகாக பேசியிருக்கிறாரு. அவருக்கு உணர்வுகளாக வெளிப்பொருட்கள் மேலே செலுத்தி வச்சிருக்கிறாரு. அது அவதாரம் இல்லை, அசுத்த புருஷன். இன்னைக்கு அது அவதாரமாக வழிபாடு செய்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் இல்லாத ஒரு வழிபாடாக செய்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அப்போ என்னை பற்றின ஒரு நீண்ட தொடர்பு நான். ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு நாள் தான் பிறந்து ஆயிருக்கு. நாளைக்கு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். இப்படி ஒவ்வொரு நாளும் கடந்து வர ஒரு 10 நாள் முழுமை பெற்ற உணர்வை 10வது நாள் நான் இருந்து எனக்கு இந்த 56 வயசு அனுபவத்தை 10 நாள் நான் எப்படி சொல்வேங்கிறத ஒவ்வொரு நான் எபிசோடாக நான் போட விரும்புகிறேன். இதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. ஒரு புதுசான ஒரு விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் இது மொத்தத்தில் நான் வந்து 1 மணிக்குள்ள சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, தொட்டு காட்டியிருக்கேன். உணர்த்த உணரும் உயிர். அந்த உயிர் உணர்ந்துக்கிட்டுன்னா அது பிரபஞ்ச இயக்கம் திவ்யமாக மலரும். இல்லாத பட்சத்தில் 2030க்குள்ள இந்த உலகம் சுருங்கிருங்க. எவன் அணுகுண்டு போடுறான், எவன் வெட்டி மாள்றான் அப்படிங்கிறது உலகம் இருக்காது. கண்டிப்பாக இருக்கு. நான் இருப்பேன், இயல்பாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் அதையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாளைக்கு நான் என்ன போக்கில் எனக்கு வாழ்க்கையை நான் ஆரம்பித்து செயல்படுறேன். அடுத்த கட்டம் புதன்கிழமை இந்த அலுவலகம் திறக்கும். இதன் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போ நான் சில மாற்றங்களை செய்ய போகிறேன். காரணம் என்னென்னா, இதுதான் எனக்கு வெளிப்பாடு. சில சூழ்நிலைகளை மாற்றி எனக்கு விஷயத்தில் நிறைய நெருக்கடிகள் இல்லாமல் சுயமாக சிந்தித்து சில வருமானத்தை குறுக்கி சில செயலை குறுக்கி சிம்பிளிட்டியாக இருக்க போகிறேன். ஆனால் நான் உலகத்தை விட்டு உறவுன்னு போகிறதில்லை. எந்த நிகழ்வு வந்தாலும் இதுதான் எனக்கு சதா நிலை, சதாசிவ நிலை. இதில் மாற போகிறதில்லை. ஒரு வெளிப்பாடு மட்டும்தான். நடைமுறைங்கிறது பகவான் பார்த்துக்கிட்டுருவார். அதனால் மனம் விட்டு நான் இதில் பேசிட்டேன். இதோட நான் முடித்து கொள்கிறேன். ஆனால் இதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிம்பிள் இதான். இனி வரக்கூடிய காலகட்டம் இயக்கம் பிளம்பிங்குடைய 3 தன்மை எக்ஸ், ஒய், இசட். இந்த 3ஐயும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலம்தான் காலம். இந்த 3ம் அசையாத பொருள். இதோட டி அப்படிங்கிற ஒரு காலம் சேர்ந்தாதான் இணைய முடியும். இது இணைச்சு பாருங்க. பிரெயின் வந்து அப்படியே 2Dலேருந்து 3Dக்கு மாறிடுங்க. ஒரு செகண்ட்ல மாறிடும். இது 3D. இது தொட்ட உடனே 4D மாறும். அதான் இன்னத்த நிலவரம். இது கழிஞ்சு இதுல இருந்து பரிணமிக்கக்கூடிய அடுத்த நிகழ்வுகள் இது 3, இது 3 இப்படி இணைஞ்சி இது எங்க ஆரம்பிச்சுட்டுனா ஐச்சிங் ஒர்க் அவுட் ஆயிரும். இதுதான் ஐச்சிங். இது கார்பன்ல 3 நிலை. இது கார்பன் கடந்த 4ல இருந்து 5, 6. இதுதான் ரகசியம். இதை நான் வெளிப்படுத்துறேன். ஐச்சிங்கிறது ஒரு பெரிய மெத்தடு. 3 கோடு இருக்கு. முதல் கோடு அது முதல் தன்மையை சொல்லக்கூடியது. அதுக்கு பிறகு உயிர்த்தன்மை வந்த பிறகு மேலே இருக்கக்கூடிய கோடு 3 கோடு. அது 64 தத்துவார்த்த சிந்தனைகள் அழகாக சொல்லக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்ஸ். அதை நான் இனி ஃபாலோ பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஆரோடமாக நான் இருந்தது. நான் தேடி கடைசியில் அது முழுமை பெற்றது ஐச்சிங்கில் தான். இந்த ஐச்சிங் மெத்தடு தான் எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய மெத்தடு. அது நான் சயின்டிஃபிக்காகவும் சொல்லலாம், ஆன்மீக ரீதியிலையும் சொல்லலாம், விழிப்புணர்வு நிலையும் சொல்லலாம், சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய நிலையிலையும் சொல்லலாம், உண்மை நிலையிலையும் சொல்லலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக பொய் பொருட்டு கிடையாது. அப்போ அது எப்படி நம்ம இயங்குதோ, நம்ம கை காலில் இருக்கக்கூடிய தன்மை அந்த ஐச்சிங்கில் நம்ம காணிக்க. இதுதான் எனக்கு ரகசியம். இது 6 பார்த்துடுங்க. இது கோடா இருக்குது. இது போய் சுருண்டு இருக்குது. இப்போ சுருண்டு இருக்கிறது பரல். இதுதான் குவாண்டம் தியரியில் இன்னைக்கு சொல்லக்கூடிய பரல் துகள். அதுதான் விரிஞ்சா ரிங்.
இந்த அலை, இது அலை வடிவம், அது துகள் வடிவம். இது ரெண்டும் இருக்கிறது என்கிட்ட தான். அது பார்த்துக்கிடுங்க. இது ஐச்சிங்கில் இருக்கக்கூடிய இந்த சதுரம், இதுதான் பிக்சல். இது உள்ள இருக்கக்கூடிய சதுரம் தான் ரகசியம். இந்த பிக்சல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எல்லாம் பார்க்குறோம். ஒரு டிவியை பார்க்குறோம், அது பெரிய பிக்சலாக இருந்தால் அது தகுந்த ஒரு படம் தெரியுது. அது பிரெயின் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தை அவ்வளவுமே பிரெயினால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை என்ன அளவில் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். அதான் திருஷ்டி தோஷமா சிருஷ்டி தோஷமா? சிருஷ்டிங்கிறது படைப்பின் குற்றமா, திருஷ்டினா பார்வையின் குற்றமா? நான் பார்வையின் குற்றம் தான். நீங்க உலகத்தை பார்க்கக்கூடியதில் நிறைய குற்ற பிழைகள் இருக்கு. அந்த பிழைகள் அவ்வளவு தீர்ந்தா நம்ம இயற்கையாக அழகா எல்லோருடையும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ், நீங்க உங்க கண்ணை தொடச்சிக்கிட்டு தெளிவா பாருங்க இந்த பிரபஞ்சத்தை. பிரபஞ்சத்துல எந்த தவறுதலும் இல்லை. தாயிடம் இருந்து உருவான அந்த தாய்ப்பால் முதல் எந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு தவறுதலும் இல்லை. கண்டிப்பா நம்ம திவ்ய யுகம்னு சொல்லலாம். யுகம் மாறவே போறதில்லை. நம்ம எப்போ கண்ணை தொடச்சிக்கிட்டு அது தெளிவா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப அந்த உலகம் கண்டிப்பா ரீஆக்ஷன் ஆகும். ரிப்ளைங்கிறது ரியாக்ஷன். கண்ணாடி ரிப்ளை காட்டுது, ஆனா கண்ணாடியில் இருக்கக்கூடிய உணர்வு நம்மகிட்ட பேசுங்க. அதான் ரியாக்ஷன். ஒரு குழந்தை ரியாக்ஷன் வேணுங்க, ரியாக்ஷன் படுத்துங்க. அந்த குழந்தையா உள்ள இருக்கக்கூடிய உணர்வு வெளிப்படுத்த பாருங்க. அந்த 3 வயசு குழந்தை மனசுல இருந்துட்டு கரைஞ்சி போகலைங்க. இன்னும் அது குழந்தைக்கு வாழ்க்கை முடிஞ்சுங்க. எப்படிங்க இது ஒரு பெரிய கொலைபாதகங்கள். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இதை உருவாக்குன இத்தனை நாலேஜ், அத்தனை அறிவை உருவாக்குன அத்தனை காரணம் தான். அவனுக்கு குடும்பத்திலேயும் பிள்ளைகள் இருக்கு. இந்த உலகத்துல இவ்வளவு ஒரு அநாகரிகமான அறிவியலை உருவாக்குன அத்தனை உயிர்களுமே இதுக்கு பொறுப்பு. கண்டிப்பா அதுல எந்த சாட்சியும் கிடையாது. அதுல ஒரு துளியாவது நீங்க பாவம் செய்திருக்கிறீங்க, பாவம் செய்துட்டு இருக்கிறீங்க. அதை செய்ததை நிறுத்துங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்க எதுவுமே செய்யணும், நிறுத்தினா மட்டும் போதும். சரி, என்ன அடுத்த ஆப்ஷன்ல பார்க்கலாம். ஜெய் ஹிந்த்.